ஹாய் வியூவர்ஸ், பள்ளிக்கரணை லொகேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் லொகேஷன்லேருந்து தான் அந்த ரோடோட வியூ பார்த்துட்டு இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதாவது மெயின் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு. இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிற ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங். நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அதாவது அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷன். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கார் பார்க்கும் உண்டு. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணதும் கார் பார்க்கை வியூ பார்த்துருவோம். இந்த கார் பார்க்கு S1 கார் பார்க். அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்க்கு S1. ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது நம்ம கார் பார்க்கிங். இப்போ நம்ம அந்த கார் பார்க் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பார்த்துருவாங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன். அதாவது இந்த வீடியோவுக்குன்னு சொல்ல வரல, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்ககிட்ட இது போல் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணியும் தருவோம். சென்னைக்குள்ளேயும் சரி, சென்னைக்கு வெளியும் சரி, எங்கே இருந்தாலும் சேல்ஸ் பண்ணி தரலாம். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட என்ட்ரி உள்ளே பண்ணிடுவோம். இந்த ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷன். அவுட்லுக் டைரக்ஷன் ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டு வாசலில் இருந்து அவுட்லுக் டைரக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணிடுவோம் வாங்க. இப்போ என்ட்ரி பண்ணதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா. 850 ஸ்கொயர் ஃபீட்டு 2 BHK இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம ஹால்குள்ளே நின்று கவர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். இது ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். இது 7 to 8 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை ஜாயிண்ட்டுக்கு கொடுத்த ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் எடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு சஸ்பென்ஸும் வச்சுருக்கேன் இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே. முதல்ல இதோடைய வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த பில்டப் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கோம். இந்த பெட்ரூம் ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்கூலும் இருக்கும். அந்த ஸ்கூலுடைய நேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்குமே இருக்குது. இங்கே CBCA ஸ்கூலும் இருக்குது. அதாவது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா DAV இருக்குது, சன் அகாடமி இருக்குது, அப்புறம் சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, அப்புறம் சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்லேயே தான் இருக்குது. இது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து டாய்லெட் கவர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட். இந்த டாய்லெட் நம்ம வீடியோ கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து சன்லைட் க்ளோசிங் ஆகிற டைமில் வந்து நம்ம எடுத்தோம். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கிளார் அடிக்கும், ரொம்ப நம்ம கிளியராக இருக்காது இந்த வீடியோ. டாய்லெட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ்அப் காமிச்சிட்டேன். ஏன்னா அந்த வாஷ் பேஷன் ஃபோட்டாப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே அந்த சைடு சன்லைட் பவர் இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, காலேஜஸும் இங்கே பக்கத்தில் தான். பாலாஜி டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகிதமில் காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நான் இது எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் குளோபல் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிச்சன் உள்ள என்ட்ரி பண்ணிடுறோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். இதை நம்ம ஆல்ட்ரேஷனாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ரெடி பண்ணியிருந்தால் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் டைல்ஸு. இதை நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து வேறு டைல் கூட மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சன் நம்ம பார்த்துட்டோம். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை இருக்குது, பூஜா அறை. இப்போ பூஜை அறை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பூஜை அறையிலே வந்து பார்த்திங்கன்னா டைல்லே வந்து சாமி ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம். இது கபோர்டு ஒர்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கிங்கில் வந்து கடப்பாக்கல். விண்டோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் விண்டோ தான். சுவிட்சஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ரூம்க்கு உள்ள சுவிட்சஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குந்தன் கம்பெனி சுவிட்சஸ் ஃபுல்லாகவே. இப்போ செகண்ட் பெட்ரூமும் பார்த்துட்டோம். செகண்ட் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம வெளியே வரோம். செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஹால், கிச்சன், அதுக்கப்புறம் ஹால் கிச்சன்ட்ட செகண்ட் பெட்ரூம் வந்து வெளியே வந்தீங்கன்னா கிச்சன், பூஜை ரூம், பாத்ரூம், அதுக்கப்புறம் ஹாலுக்கு என்ட்ரி ஆகிடும். ஹால்லேருந்து டேரெக்டாக உள்ளே போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்கும். இது வந்து ஸ்டேர்கேஸ். நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரக்கூடிய ஸ்டேர்கேஸ் இதுலேருந்து தான் நம்ம வரணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விருந்த சஸ்பென்ஸ் வந்து இதுதான்.
அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு அடிஷ்னல் ஹவுஸ் ஒன்று தனியாகவே இருக்குது. இந்த அடிஷ்னல் ஹவுஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டோடைய ஓனருக்கு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஓனர் கேட்கும்போது அந்த பில்டர்கிட்ட எனக்கு அடிஷ்னலாக ஒரு ரூம் போட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம்லேருந்து ஒரு வால் எடுத்திங்கன்னா இதோட ஜாயிண்ட் ஆகும். இந்த வால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கக்கூடிய இந்த வால் எடுத்தோன்னா இதில் ஜாயிண்ட் ஆகிடும். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க நான் வந்து ஒரு ரெண்ட்டாக விட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை லீஸுக்கு விட்டுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக விட்டுக்கலாம். இந்த இடத்துல சிங்கிள் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 வரைக்கும் கம்பல்சரி வந்து ரெண்டல் போகுது. இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச்கே காமன் டாய்லெட். இந்த பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச்கே காமன் டாய்லெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இதோடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 350 ஸ்கொயர் ஃபீட். இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 880, இது ஒரு 350. இதுக்கு இதோட யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்க்கு இருக்குது. இதுக்கு இது நீங்கள் தாராளமாக ரெண்டல் விடலாம். கண்டிப்பாக ரெண்டல் விட்டிங்கன்னா 8 to 9, 10 வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமுக்கு இங்கே ரெண்டல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ஹாலு, பூஜை அறை, காமன் டாய்லெட், சரிங்களா, ஒரு சின்ன பெட்ரூம், ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது சூட் ஆகும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த பில்டப் ஏரியா வந்து 350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கண்டிப்பாக சூட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பூஜை அறை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு 7 ஃபீட் தான் இருக்கும். ஒரு சின்ன பெட்ரூம் தான் இது. இந்த பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 350 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் பிஹெச்கே. இது ஒரு சின்ன ஃபேமிலி நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒட்டியிருக்க வால் டைல்லாம் பார்த்தீங்கன்னா மீத இருந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே மிக்சடாக பண்ணி ஒட்டிட்டாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இதோடைய காஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தனி அதுக்கு தனி சொல்ல, ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இதோடைய காஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து 48 lakhs வந்து இந்த வாங்கியிருக்க இந்த ஓனர் வந்து கோட் பண்ணியிருக்காரு, சரிங்களா. இப்போ நம்ம அதோடைய கிச்சனுடைய வியூ பார்த்துட்ருக்கோம். கிச்சன் கபோர்டு ஒர்க்கிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் கபோர்டு ஒர்க்கிங் தான் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து குந்தன் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பில்டப் ஏரியாவிலேருந்து வெளியே போய் டெரஸ்ட் பார்த்துருவோம், சரிங்களா. இதுக்கு மேலே உள்ள டெரஸ்ட் பார்த்துருவோம். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க துணி வாஷ் பண்ணுறதுக்கு. சில பேர் கையில் துவைக்கணும், அந்த மாதிரி வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து துணி துவைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக மேடை மாதிரி கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டு 2 பிஹெச்கே. சிங்கிள் பிஹெச்கே வந்து பார்த்திங்கன்னா 350 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து அடிஷ்னல், அந்த சிங்கிள் பிஹெச்கே அடிஷ்னல் ஹவுஸ் தான். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 48 lakhs. இதுக்கான கோட் பண்ணிக்கிற 48 lakhs. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.